அப்புறம் வந்து இன்னொரு வேண்டுகோள். ஏற்கனவே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 யூடியூப் சேனலாவது நான் ஆரம்பித்து இதை பண்ணியிருப்பேன். 10 யூடியூப் சேனலில் எனக்கு ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கனாக்கா வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் கடைசியில் வர வேண்டியது. ஒரு 2 மாதத்தில் வந்திருக்க வேண்டியது. அது நம்மளுடைய துரதிர்ஷ்டவசமும் வந்து என்னன்னாக்கா நம்ம மொபைல் வந்து கைவிட்டு போயிடுச்சு. சாம்சங் S10 ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு தர்திரம் சென்னாயி வந்து அது பஸ்ஸில் ஆட்டியாக போட்டு போயிட்டான். என்ன பண்ணுறது? அதனால் நிறைய அதில் போயிடுச்சு. அதனால் மெயில் ஐடி ரெக்கவர் பண்ண முடியல. மெயில் ஐடி ரெக்கவர் பண்ண முடிஞ்சால் தான் நம்ம அந்த யூடியூப் சேனலுமே வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நிறைய பேர்கிட்ட டவுட்டும் கேட்டேன். இதுலேயும் கூட நிறைய வீடியோ அப்பப்போ போட்டிருப்பேன். கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா அது வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அது இன்னுமே அந்த சேனல் பார்த்தீங்கன்னாக்கா வியூஸ் போயிட்டு தான் இருக்குது, சப்ஸ்கிரைபரும் ஏறிட்டு தான் இருக்குது. அது வந்து சேனல் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, நம்ம அது எதுக்கு அது முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த சேனலையாவது நல்லபடியாக பண்ண விடுவாங்களா, விடணும்னு அப்படியே ஆண்டவனை வேண்டிக்கிறேன். என்ன பண்ணுறது? ஏன் நான் அதை விட்டுட்டு மொத்தமாக ஒரு கட்டத்துக்கு மேலே மொத்தமாக நான் வந்து யூடியூப் சேனலே வந்து குவைட் பண்ணிட்டு போயிட்டேன். பட் இருந்தாலும் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது அப்படி ஊர்ந்து போனோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மேலே வந்துட மாட்டோமான்னு ஒரு சின்ன நப்பாசை, ஒரு சின்ன நம்பிக்கை. அதனால் இது போயிட்டுருக்கு. போகிற போக்கு பார்த்தா இதுவும் நம்ம அந்த மாதிரி போயிட்டுருக்கு. போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, இது வந்தாலும் இருக்கட்டும், வரும். இந்த சேனலில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில டவுட்டு, எனக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், அப்புறம் நான் இப்போ இந்த பண்ணிகிட்ருக்கிற இந்த வீட்டிலேருந்தே வந்து இருக்கக்கூடியதை வச்சு ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வரும், அப்பப்போ வரும். பார்ப்பீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் கேட்குறேன். சரிங்களா? நன்றி.